இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய மக்கள் மத்தியிலே ஒரு தவறான எண்ண ஓட்டங்களும் தவறான புரிதல்களும் இருக்கிறது. குறிப்பாக இறந்தவர்கள் ஆவியாக வந்து நம்மை துன்புறுத்துவார்கள், அதாவது பேயாக வந்து நம்மை துன்புறுத்துவார்கள் என்ற ஒரு தவறான ஒரு சிந்தனை, தவறான ஒரு எண்ணம், தவறான ஒரு நம்பிக்கை பரவி கொண்டிருக்கிறது. அந்த தவறான நம்பிக்கையை தெளிவுபடுத்துவதற்காக இன்றைக்கு இந்த நற்செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 35 48 முடிய. இதற்கான விடை என்னவென்றால், இயேசுவை எம்மாவுசில் கண்ட சீடர்கள், புரிந்து கொண்ட சீடர்கள் தங்களுடைய சகோதரர்களிடம் வந்து இயேசுடைய உயிர்ப்பை அறிவிக்கின்றார்கள். நாங்கள் அவரை கண்டோம், எங்களுடைய கண்களால் கண்டோம் என்று அறிவித்தவுடனே அவர்கள் ஏற்கனவே குழப்பத்திலும் பயத்திலும் பதட்டத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருவேளை ஆவியா இருக்குமோ என்ற பயம் அவர்களை தொற்றிக் கொள்ளுகின்றது. ஆவியாக இருக்குமோ என்ற பயம் தொற்றிக் கொண்டிருக்க இயேசு அவர்கள் இருந்த அறைக்குள் நுழைகிறார். உங்களுக்கு அமைதி என்று அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறார். வாழ்த்து சொல்லி அவர் சொல்லுகின்றார், நான் ஆவி அல்ல, நான் உயிர்த்த உடலை கொண்டிருக்கின்றேன், என்னை நீங்கள் தொட்டு பாருங்கள் என்று தன்னுடைய உடலை தொடுவதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கின்றார். அது மட்டுமா என்றால் அது மட்டுமல்ல, அவர்கள் செய்து வைத்திருந்த மீனை அவர்களிடம் கேட்கின்றார். எனக்கு கொஞ்சம் மீன் ஏதாவது இருக்கா, சாப்பிட ஏதாவது இருக்கா கொடுங்க என்று மீனை வாங்கி சாப்பிடுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆவியை நாம் தொட முடியாது, அந்த ஆவியால் உணவை உண்ணவும் முடியாது. ஆனால் இங்கே பார்க்கின்றோம், உயிர்த்த ஆண்டவர் தன்னை தொடுவதற்கு அனுமதிக்கின்றார். அப்படி என்றால் அவர் உயிர்த்த பின்பு ஒரு உடல், அது ஒரு வித்தியாசமான ஒரு உடல், அந்த உடலை தொடுவதற்கு அனுமதி கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, அந்த உடலோடு அவர் உணவும் அருந்துகின்றார். ஆகவே உயிர்த்த ஆண்டவர் எப்படி இருப்பார், உயிர்த்த மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கான ஒரு அடையாளத்தை இயேசு இங்கே விட்டு செல்லுகின்றார். இந்த அடிப்படையிலே இயேசு அவர்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கின்றார். நீங்கள் ஏன் இன்னும் விவிலியத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை? ஏற்கனவே விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நீங்கள் எண்ணி பாருங்கள். அதாவது மோசேயினுடைய சட்டத்தின் அடிப்படையிலே மெசியா துன்புறுவார் என்பதே, அதாவது கடவுளுடைய மகன் துன்புறுவார் என்பதை மோசே தன்னுடைய சட்டத்தின் வாயிலாக தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அதன் பிறகு இறைவாக்கினர்களுடைய புத்தகங்கள் வாயிலாக இறந்த இயேசு, அதாவது இறந்த இறைமகன் 3ஆம் நாள் உயிர் தெழுவார் என்ற செய்தியானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 3வது திருப்பாடலிலே மனமாற்றம், மன்னிப்பு போன்றவற்றை நீங்கள் உலகெங்கும் சென்று அறிவிக்க வேண்டும் என்பதையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே விவிலியத்தில் ஏற்கனவே எழுதப்பட்ட ஒன்றுதான் நடந்திருக்கிறதை வழிய புதிதாக ஒன்றும் அல்ல. ஆகவே நம்புங்கள். நம்பிக்கை கொண்டது மட்டுமல்லாமல் நீங்கள் மனமாற்றம் பெற்று நம்பியது போன்று மற்ற மக்களிடத்திலும் சென்று அவர்கள் மனமாற்றம் பெற்று நம் மன்னிப்பு பெற அவர்களை நீங்கள் ஊக்குவியுங்கள். ஆக இயேசுடைய அந்த உயிர்ப்பு செய்தியானது, அதாவது மனிதர்கள் மன்னிக்கப்படுவார்கள் என்ற செய்தி, நாம் பிறரை மன்னிக்க வேண்டும், நம்மையும் மன்னிக்க வேண்டும் என்ற செய்தியை நீங்கள் எல்லா இடமும் சென்று மக்களுக்கு கடத்துங்கள் என்ற ஒரு பணியை அவர்களுக்கு இயேசு கொடுத்திருக்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். இயேசுடைய உயிர்ப்பை மட்டுமல்ல, நாம் இந்த உலகில் பல நேரங்கள் ஆவிகள் என்று பயந்து கொண்டிருக்கின்றோம். மனிதர்கள் இறந்த பின்பு அவர்கள் கடவுளால் எடுத்து கொள்ளப்படுகின்றார்கள். அங்கு அவர்களுக்கு புது வாழ்வு ஆரம்பமாகிறது. அந்த வாழ்வினுடைய எடுத்துக்காட்டான ஒரு அமைப்பு தான், அல்லது எடுத்துக்காட்டான ஒரு உடல் அமைப்பு தான் இயேசு நமக்கு காட்டியது. சிந்தித்தவர்களாக இயேசுவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு நமக்கு இன்னொரு வாழ்வு உண்டு, நம் குடும்பத்தில் இறந்தவர்கள் இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை தொடர்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.